வணக்கம், சத்யேந்திர பேசுகிறேன். பிரேமலு ஆல்ரெடி நான் மலையாளத்தில் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. எனக்கு மஞ்சுமால் பாய்ஸோட இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது ரீசன் என்னான்ட்டா, இந்த படத்தில் லவ் ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ஆயிரக்கணக்கில் அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்குது. பட் அந்த கதையை ஒரு சினிமா வடிவத்தில் எப்படி அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் விஷயம். இது ஒரு யங்ஸ்டர்ஸ் கதை. காலேஜு, ஐடி கம்பெனி, அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலியில் இருக்க ஒரு பையன், இன்னும் அவனுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணவன்னு ஆசை ஆகிடும். அது அது ஒரு ஒரு மாதிரி காமெடின்ற வார்த்தை சொல்ல மாட்டேது. அது ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் காமெடியில் போகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. லிரிக்ஸ் எல்லாம் தமிழில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 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 மெலோடி கூட ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க தமிழில். இதை பார்க்க வேண்டிய படம். யங்ஸ்டர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த படத்தில் ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அது ஜேகே ஜேகே மீன்ஸ் ஜஸ்ட் கிடிங் அப்படின்ட்டு, தமாஷா பண்ணுறேன்ட்டு. ஸோ இது ஒரு 4-5 வாட்டி படத்தில் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த ஜேகேன்ற வார்த்தை இனிமேல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடலாம். ரொம்ப நல்ல ஹியூமர், நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் ஹீரோ ஒரு பரிதாபமான ஒரு சிம்பத்தி மாதிரி கேரக்டர் மாதிரி தான் இருக்கான். கடைசியில் அவரை எவ்வளோ உண்மையாக அவளை லவ் பண்ணுறான். ஒரு ட்ரெயின் சீன் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் சீன். அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவள் சேலம்லேருந்து ட்ரெயினில் வந்துட்டுருக்குறான். இவன் ஓடி போய் அவள் வர்றான்னு தெரிஞ்சுட்டு அந்த ட்ரெயினில் போய் ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டியை பார்த்து, இவளுக்கு வயிறு சரியில்லை, டயோரே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து பாட்டிக்கிட்டு அவள் ஏதோ எல்லாம் இது பண்ணி கஷாயம் மாதிரி அது இது மாதிரி வைத்தியம் பண்ணி கொண்டு கொடுக்குறா. இலையில எல்லாம் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்டு, இன்னும் ஒரு ரியல் லவ் பண்ணுறவன் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பான், எது லவ் என்ற விஷயங்களை ரொம்ப நாஜுக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. டெக்னிக்கலி நல்லா இருக்குது. ஹீரோயின் நல்லா இருக்கிறான். ரொம்ப க்யூட்டாக இருக்கிறான். அந்த பொண்ணு தான் நம்ம ரெபல் படத்தில் ஹீரோயின். அவள் தான் ஹீரோயின்னு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். படம் போர் அடிக்கிற மாதிரி இல்லை, ஜாலியாக போகிறது. பட் நமக்கு என்னான்ட்டா, நமக்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை பார்த்து பழகிட்டோம். ஸோ அது மைண்டில் வச்சுக்காம வரணும். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே படத்துக்குள்ளே நமக்கு இன்வால்வ் ஆகிடலாம். இன்டர்வல் மேலே படம் சூப்பராக போகுது. அதுக்கு முன்னாடியும் நல்லா இருக்கும். இன்டர்வலுக்கு மேலே நம்மளை சிரிக்க வச்சு பட் கதாநாயகனுக்கு ட்ராஜடி தான், ஆனால் நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஒரு காமெடியான எடுக்கலை, ரொம்ப நேச்சுரலான லவ் ஸ்டோரி. ஒரு லவர்ஸ், ஒரு பையன் லவர் எவ்வளோ கஷ்டப்படுற ஒரு லவரை ஜெயிக்கிறதுக்காக இருந்ததா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அழகாக கண்ணை மூடி 2.5 hours கையில் பாப்கார்ன் பிடிச்சிட்டு அழகாக பார்க்கலாம். பிரம்மாண்டமான படம். ரொம்ப நாளாச்சு தமிழில் நமக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான படம் வந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டயலாக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டப்பிங் 90-95% நல்லா தான் இருந்தது. அதுக்கு மேலே நமக்கு சப்டைட்டில்ஸ் இருந்தது. பட் அது அந்த ஒரிஜினல் இதுவும் இல்லை. 95% வந்துச்சு. 95% அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டப் பண்ணியிருக்காங்க. சப்டைட்டில்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது. சப்டைட்டில்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் அங்கே இங்கே கொஞ்சம் சப்டைட்டிலில் கூட இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்ட்டா கேரளா அந்த மாதிரி சமாச்சாரங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு சப்டைட்டிலில் கூட தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சொல்ல முடியாது என்னன்ட்டா, எல்லோரும் ஹாரரு, த்ரில்லரு, அந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ஸு அப்படியே போயிட்டுருக்காரு. அதை விட்டு இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் இன்னும் வரல, ரொம்ப நாளாக வரல. கண்டிப்பாக வரும். ரொம்ப நல்ல டேலண்டட் பீப்புள் எல்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வரும். பட் இந்த படம் அவருக்கு இன்ஸ்பயர் கூட ஆகிருக்கலாம். பட் நமக்கு பழைய படம் எல்லாம் வந்துச்சு. இப்போ ஒரு தலைராகம் எல்லாம் சூப்பர் ஹிட்டு. அதில் ஒரு ட்ராஜிக் லவ் ஸ்டோரி. இதுலேயும் ட்ராஜிக் தான். பட் கடைசியில் அது ஒரு பாசிட்டிவாக மாறிடும். அதுக்குள்ளே இருக்க கதாநாயகா அவர் எல்லப்பட்ட கஷ்டங்கள், அந்த எவ்வளோ ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சீன்ஸ் எல்லாம். எது கூட ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இல்லை, திணிக்கிற மாதிரி இல்லை. பியூட்டிஃபுல்லாக இருக்கு படம். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக பாருங்கள்.